வணக்கம். நீங்க ஒரு 10 டிகிரி குளிரிலேயே ஸ்வெட்டர்லாம் தேட ஆரம்பிக்கிற ஆளா இருந்தா, இத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. -80 டிகிரி. அது அங்க ஒரு சாதாரணமான நாள். குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கு போறாங்க. -60 டிகிரி தாண்டுனாதான் விடுமுறைய பத்தியே யோசிப்பாங்களாம். இப்படி ஒரு இடம் நிஜமாவே இந்த உலகத்துல இருக்கு. இன்னைக்கு நாம ரஷ்யாவோட யாக்கோடியா பகுதியில இருக்கிற ஓய்மியாகன் அப்படிங்கிற கிராமத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் குளிர பத்தின நம்பர்ஸ் மட்டும் இல்ல, மனுஷனோட அந்த தகவமைப்பு திறனோட உச்சத்தையே நாம இங்க பார்க்க போறோம். புவியியல், கலாச்சாரம், அப்புறம் அன்றாட வாழ்க்கை, சவால்களை ஏத்து வாழ்ற அந்த மன உறுதி, இப்படி நிறைய விஷயங்கள் இதுல ஒன்னோட ஒன்னு பணிஞ்சிருக்கு. நாம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் சாதாரண வாழ்க்கை நாம நினைக்கிற அந்த வரையறையே கேள்வி கேட்கும். முதல்ல இந்த கிராமம் கரெக்டா எங்க இருக்கு? இது ரஷ்யாவோட சகா குடியரசு, அதாவது யாகுடியா பகுதியில இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. குளிரன் துருவம் அப்படின்னு ஒரு புனைப்பெயரும் இதுக்கு இருக்கு. ஆனா எனக்கு வர்ற முதல் கேள்வி, ஒரு இடம் மட்டும் ஏன் பூமியிலேயே இவ்ளோ குளிரா மாறணும்? இது வெறும் ஆர்டிக் வட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆர்டிக் வட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு காரணம்தான். ஆனா அது மட்டுமே இல்ல. உய்மியாகன இவ்ளோ குளிரோட மையமா மாத்துறதுக்கு 3 முக்கிய புவியியல் காரணிகள் ஒன்னா சேருது. முதல் காரணம் கண்ட காலநிலை, அதாவது கான்டினென்டல் கிளைமேட். இந்த இடம் கடல்ல இருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய நிலப்பரப்போட நடுவுல இருக்கு. கடல் பக்கத்துல இருந்தா கடல் ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் மாதிரி செயல்படும். ஆனா ஒய்மியாகனுக்கு அந்த பாதுகாப்பு இல்ல. ரெண்டாவது காரணம் அதோட அமைப்பு. ஒய்மியாகன் 2 பெரிய மலைத்தொடர்களுக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கு. குளிர்காலத்துல அடர்த்தியான குளிர்ந்த காத்து மலைகள்ல இருந்து கீழே இறங்கி அந்த பள்ளத்தாக்குல தேங்கிடும். சுத்தி இருக்கிற மலைகள் ஒரு பெரிய கிண்ணம் மாதிரி அந்த குளிர்ந்த காத்து வெளியே போகாம தடுத்துடும். இத ஒரு கோல்டு ட்ராப், அதாவது குளிர்பொறின்னு சொல்லலாம். மூணாவது மற்றும் கடைசி காரணம் சூரிய ஒளி ரொம்ப கம்மியா இருக்கிறது. டிசம்பர் மாசத்துலலாம் ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் தான் சூரிய வெளிச்சமே இருக்கும். அதுவும் சூரியன் ரொம்ப பலவீனமான கோணத்துல தான் இருக்கும். அதனால பூமியை சூடுபடுத்த தேவையான ஆற்றலே கிடைக்காது. இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் -50, -60 டிகிரி செல்சியஸ்ங்கிறது அங்க ஒரு சாதாரண விஷயமா மாறுது. சொல்லப்போனா அங்க இதுவரைக்கும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை -71.2 டிகிரி செல்சியஸ். நம்ம வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு அடிப்படை விஷயங்கள் கூட அங்க வேற மாதிரி இருக்குன்னு அது காட்டுது. நமக்கு குழாய திறந்தா தண்ணி வரும். ஆனா அங்க தரைக்கடியில நிரந்தரமா உறைஞ்சு போன மண்ணுல, அதாவது பர்மாஃப்ராஸ்ட்ல குழாய்களை பதிச்சா அதுவும் உறைஞ்சு வெடிச்சிடும். அதனால பெரிய பனிக்கட்டிகளை வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள உருக்கி தான் தண்ணியை பயன்படுத்துறாங்க. இல்லனா அதுக்குன்னே இருக்கிற தண்ணீர் லாரிகளை நம்பி இருக்கணும். கழிவறைகள் கூட பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியில தனி கட்டடமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, வீட்டுக்குள்ள நவீன கழிவறை அமைச்சாலும் அதோட கழிவுநீர் குழாய்களும் உறைஞ்சிடும். அதனால அது அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத யதார்த்தம். இதுவே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா கார்களை பத்தின தகவல் இதை விட ஒரு படி மேல போகுது. கார்களோட இன்ஜின் உறைஞ்சிடாம இருக்க, அத 24 மணி நேரமும் ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. இது உண்மையா? அப்போ ஒரு தடவை காரை ஆஃப் பண்ணிட்டா திரும்ப ஸ்டார்ட் பண்ணவே முடியாதா? பெரும்பாலும் முடியாது. -45 டிகிரிக்கு கீழே போயிட்டா பெட்ரோலே அதோட திரவத்தன்மையை இழந்து ஒரு மாதிரி கெட்டியாயிடும். பேட்டரி நிமிஷத்துல செயலிழந்துடும். டயர்ல இருக்கிற ரப்பர் கூட உறைஞ்சு உடைய ஆரம்பிக்கும். அதனால அவங்க காரை ஓட்டலனாலும் இன்ஜினை ஆன்லே வச்சிருப்பாங்க. இல்லனா ஹீட்டர் இருக்கிற பிரத்யேக கேரேஜ்ல நிறுத்துவாங்க. இது ஒரு ஆடம்பரம் இல்ல, அவசியமான தேவை. கார் நின்னுட்டா அது உயிருக்கே ஆபத்து. பள்ளிக்கூடங்களை பத்தின குறிப்பும் அப்படிதான். -60 டிகிரிக்கு கீழே போனாதான் விடுமுறைங்கிறத நினைச்சே பார்க்க முடியல. -50 டிகிரியில ஒரு குழந்தைய எப்படி ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? அடுக்கடுக்கான உடைகள் தான் ஒரே வழி. உள்ள வெப்பத்தை தக்க வைக்கிற ஆடைகள், அதுக்கு மேல கம்பளி, அதுக்கு மேல மான் தொழால செஞ்ச கனமான கோட், அப்புறம் விலன்கீன்னு சொல்ற பிரத்யேகமான காலணிகள். இப்படி உடம்பு முழுக்க மூடிக்கிட்டு தான் வெளியே போக முடியும். அவங்களுக்கு -50ங்கிறது நமக்கு ஒரு டிசம்பர் மாச குளிர் மாதிரி. அது அவங்களோட நார்மல். சரி, இவ்ளோ குளிர்ல விவசாயம் சாத்தியமே இல்ல. அப்போ உங்க உடம்புக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது? அவங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? அதிக கொழுப்பு, அதிக புரோட்டீன் இருக்கிற உணவுகள் தான் அவங்களோட ஆதாரம். காளிமான் கறி, குதிரை கறி, அப்புறம் மீன்கள். இந்த உணவுகள் மெதுவா ஜீரணமாகி உடம்புக்கு நாள் முழுக்க வெப்பத்தை கொடுக்கும். காய்கறிகள், பழங்கள் எல்லாம் வெளியில இருந்து தான் வரணும். அதனால அது ரொம்பவும் விலை அதிகம். அந்த உணவு பட்டியல்ல ஸ்ட்ரோகனினான்னு ஒரு பேர் இருந்துச்சு.
அது உறைந்த பச்சை மீன்னு சொல்லியிருந்தீங்க. அத கேட்டதும் எனக்கு தோணுது, ஏன் அத பச்சையா சாப்பிடணும்? இதுல ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு. ஸ்ட்ரோகனினாங்கிறது அவங்க கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான உணவு. மீனை பிடிச்சதும் உடனே பனியில வச்சிடுவாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே கல் மாதிரி உறைஞ்சிடும். அப்புறம் அது ரொம்ப மெல்லிசான துண்டுகளா சீவுவாங்க. அந்த துண்டுகள் பேப்பர் மாதிரி சுருண்டுக்கும். அத உப்பு, மிளகு கூட சேர்த்து பச்சையாவே சாப்பிடுவாங்க. அது எப்படி இருக்கும்? சுவையை தாண்டி அதுக்கு என்ன பயன்? அது வாயில வச்சதும் உருகிடும். ஏன்னா மீன் ரொம்ப வேகமா உறைஞ்சதால அதுல பெரிய ஐஸ் கட்டிகள் உருவாகாது. அதனால ஒரு கிரீம் மாதிரி வாயில கரையும். முக்கியமா அவங்களுக்கு காய்கறி, பழங்கள் இல்லாததால வைட்டமின் சி பற்றாக்குறை வரும் அபாயம் இருக்கு இல்லையா? மீனை இப்படி பச்சையா உறைந்த நிலையில சாப்பிடும்போது சமைச்சா அழிஞ்சு போற பல வைட்டமின்கள் முழுமையா அவங்களுக்கு கிடைக்குது. சோ இது வெறும் உணவில்ல, இது ஒரு உயிர் காக்கும் மருந்து. அப்போ இதுல ஒரு பாரம்பரிய அறிவும் உணவு அறிவியலும் இருக்கு. நீங்க பேசும்போதோ மூச்சு விடும்போதும் வாயிலிருந்து வர நீராவி உடனே பனித்துகள்களா மாறிடும். அந்த பகுதியில் இருக்கிற நிசப்தத்துல இந்த பனித்துகள்கள் மெதுவா தரையில விழும்போது ஒரு மாதிரி மெல்லிசா சரசரன்னு சத்தம் கேட்குமா. இத அவங்க ரொம்ப கவிதையா நட்சத்திரங்களின் கிசுகிசு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா தொழில்நுட்பத்துக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? நம்ம ஸ்மார்ட் போன்லாம் அங்க வேலை செய்யுமா? நிச்சயமா வேலை செய்யாது. பேட்டரி கொஞ்ச நிமிஷத்திலேயே சக்தியை இழந்துடும். எல்சிடி ஸ்கிரீன் உறைஞ்சிடும். அதனால தான் அவங்க இன்னமும் பழைய பட்டன் போன்களை தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பேனால இருக்கிற மை உறைஞ்சிடும். அதனால எழுதுறதுக்கு பென்சில் மட்டும்தான் ஒரே வழி. கையுறை இல்லாம ஒரு இரும்பு பொருளை தொட்டா நம்ம தோல் அதோட ஒட்டிக்கும். கண் இமைகள் கூட உறைஞ்சிடும். இந்த ஒவ்வொரு விவரமும் குளிர் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு காட்டுது. ஆறுகள் உறைஞ்சு சாலைகளா மாறிடும்னு ஒரு தகவல் இருந்துச்சு. அது எப்படி சாத்தியம்? இதுதான் இயற்கையோட சவாலை வாய்ப்பா மாத்துறதுக்கு சிறந்த உதாரணம். கோடை காலத்துல படகு போரு பெரிய ஆறுகார் குளிர்காலத்துல பல அடி ஆழத்துக்கு உறைஞ்சி ஒரு திடமான பனிக்கட்டியா மாறிடும். பெரிய லாரிகள் கூட அது மேல போக முடியும். இந்த உறைந்த நதிச்சாலைகளுக்கு பேரு சிம்னிக். தொலைதூர கிராமங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போக இந்த சாலைகள் தான் முக்கிய வழி. இவ்ளோ சவால்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். மக்கள் ஏன் இன்னும் அங்க வாழ்றாங்க? இதுக்கு பல பதில்கள் இருக்கு. முதல் காரணம், இது அவங்களோட பூர்வீக நிலம். யாக்குட் அல்லது சகான்னு சொல்ற பழங்குடி மக்கள் பல தலைமுறையா அந்த சூழலுக்கு பழகிட்டாங்க. கலைமான் மேய்க்கிறது அவங்களுக்கு வெறும் தொழில் இல்ல, அது அவங்களோட கலாச்சார அடையாளம். இரண்டாவதா, அந்த பகுதியில தங்கம், வைரம் மாதிரி கனிம வளங்கள் இருக்கிறதால சுரங்க வேலைகளும் இருக்கு. பாரம்பரியம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் புரியுது. ஆனா நான் படிச்சதுல ரொம்ப முரணான காரணம் சுற்றுலா. உலகத்திலே மிக குளிரான இடத்துக்கு யார் சுற்றுலா வருவாங்க? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. நாம எதை ஒரு பெரிய சவாலா பாக்குறோமோ அதை ஒரு சாகச அனுபவமா பார்க்க ஒரு கூட்டம் இருக்கு. உலகின் மிக குளிரான கிராமத்தை நேர்ல அனுபவிக்கிறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க. டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் அங்க டூரிஸ்ட் சீசன். அப்போ சுற்றுலா பயணிகள் அங்க போய் என்ன பண்றாங்க? அந்த குளிர தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமே. உலகின் மிக குளிரான கிராமம்ங்கிற அந்த போர்டுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறது, அப்புறம் கொதிக்கிற தண்ணியை காத்துல ஊத்தி அது உடனே பனியாகிறத வீடியோ எடுக்கிறது, பனியில மீன் பிடிக்கிறது, கலைமான் சவாரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சுற்றுலா அங்க ஒரு புதிய பொருளாதாரத்தையும் உருவாக்கியிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தையும் கொடுக்குது. நம்ம யோசிக்காம செய்யற எல்லா விஷயமும் அங்க ரொம்ப திட்டமிட்டு செய்யப்படுது. அவங்க குளிர ஒரு எதிரியா பார்க்கல, அதுதான் அவங்களோட யதார்த்தம். அவங்க இயற்கையோட சண்டை போடல, அதோட சேர்ந்து வாழ கத்துக்கிட்டாங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம சூழலை மாத்தி அமைக்க முயற்சி பண்ற உலகத்துல வாழ்றோம். குளிரா இருந்தா ஹீட்டர், சூடா இருந்தா ஏசி, இப்படி. ஆனா ஒய்யம் யாகன் மக்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்கறாங்க. அவங்க இயற்கையை வளைக்க முயற்சிக்கல, இயற்கைக்கு ஏத்த மாதிரி தங்களை வளைச்சிக்கிட்டாங்க. சாதாரண வாழ்க்கைக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த வரையறை உங்களோட சாதாரண வாழ்க்கையை பத்தி, உங்க சௌகரியங்களை பத்தி என்ன கேள்விகள் எழுப்புது? நம்ம சௌகரியங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்பி இருக்கோம்? அந்த நம்பிக்கை நம்மளோட சொந்த தகவமைப்பு திறனை குறைக்குதான்னு யோசிச்சு பாருங்க.